ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கமுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பரிவர்த்தனை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? பரிவர்த்தனை என்றால் என்ன, எந்தெந்த பரிவர்த்தனை சிறப்பு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஜாதகத்தில் நல் கிரகங்கள் வலுவாக இருக்கணும். பொதுவாக சரிங்களா, கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்த லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். மெயினாக சரிங்களா, லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். நல்ல ஸ்தானங்களுக்கு உரியவங்க வலுவாக இருக்கணும். சரிங்களா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் கொடுத்து வைத்தவர். இது 100க்கு ஒரு 98 பேருக்கு அப்படி இருக்காது. சரிங்களா, 100க்கு ஒரு 90% பேருக்கு அப்படி இருக்காது. ஒரு 10% பேருக்கு தான் நன்மை அந்த மாதிரி கிரகங்கள் வளர்த்து, திரிகோணங்கள் வளர்த்து, லக்னாதிபதி வளர்த்து, அனைத்து கிரகங்களுமே வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு 100 ஒரு 10 பேருக்கு தான் இருக்குது. இல்லை, மற்ற 90% பேர் வாழ்வில் சராசரி வாழ்க்கைக்கே போராடி முட்டி மோதி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, முட்டி மோதி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது கர்மாவின் அமைப்பு. சரிங்களா, இயற்கையின் நீதியே இதுதான். சரிங்களா, இது அவங்களோட பூர்வ புண்ணிய கர்மாக்கள், அவங்க பாரம்பரிய வழி பூர்வ புண்ணிய கர்மாக்கள். சரிங்களா, ஒரு 10% பேருக்கு தான் நன்மையாக இருக்குது. சரிங்களா, இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது கிரகங்கள் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொள்வதை பரிவர்த்தனை. சரிங்களா, உதாரணமாக ஒரு ரிஷப லக்னம், ஒரு ரிஷப வீடு, ஒரு மிதுன வீடு. இந்த ரிஷபத்துக்குரிய சுக்கிரன் மிதுனத்தில் இருப்பார், மிதுனத்துக்குரிய புதன் ரிஷபத்தில் இருப்பார். சரிங்களா, இதுதான் பரிவர்த்தனை. கிரகங்கள் தங்கள் வீடுகளை பரஸ்பரம் மாற்றிக்கொள்வதை பரிவர்த்தனை. சரிங்களா, இதில் முதன்மையான பரிவர்த்தனை அப்படிங்கிறது திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனையாகிறது தான். சரிங்களா, 1, 5, 9 தான் திரிகோணங்கள். 1ஆம் ஸ்தானம், 5ஆம் ஸ்தானம், 9ஆம் ஸ்தானம் தான் திரிகோணங்கள். இதன் அதிபதிகள் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொள்வதை சிறந்த முதன்மையான பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது. உதாரணம் ஒரு மிதுன லக்னம். சரிங்களா, ஒரு மிதுன லக்னம், வேண்டாம், ஒரு மிதுன வீடு. சரிங்களா, ஒரு மிதுன வீடு, ஒரு கும்ப வீடு. சரிங்களா, கும்பத்துக்குரிய சனி மிதுனத்திலையுமே, மிதுனத்துக்குரிய புதன் கும்பத்திலையும் இருந்தாங்கன்னா, இது மிதுன லக்னம்னு வச்சுக்கலாம். சரிங்களா, மிதுன லக்னம் வச்சு எடுத்துட்டாலுமே லக்னாதிபதி 9ல் இருக்காரு, 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காரு. சரிங்க, இது 1, 9 பரிவர்த்தனை அப்படிங்கிற மாதிரி வரும். 1, 9னா திரிகோணம் தான். சரிங்களா, இது முதன்மையான பரிகாரம். ஏன்னா லக்னாதிபதி பாக்கியத்தில் இருக்காரு, பாக்கியாதிபதி லக்னத்தில் இருக்காரு. சரிங்களா, 1, 9க்குரியவங்க தங்கள் வீடுகளை மாற்றிக்கொள்வது சிறப்பான யோகம். இது பாவ கிரகங்கள் அப்படின்லாம் பார்க்கணுங்கிறது இல்லை. சரிங்களா, லக்ன சுபர் ஒரு சனி. சரிங்களா, லக்ன சுபர்கள் வலுவாக இருக்கிறதுமே ஒரு கொடுத்து வைத்த ஜாதகம் தான். சரிங்களா, இந்த பரிவர்த்தனைகள் இந்த திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனையாகிறது முதன்மையான பரிவர்த்தனை. அதுக்கடுத்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9, 10ஆம் அதிபதிகள் தங்களோட வீடுகளை பரஸ்பரம் மாற்றிக்கொள்வது 2ஆம் நிலை பரிவர்த்தனை யோகம். சரிங்களா, 9, 10க்குரியவர். 9 பாகிஸ்தானம், 10 தொழில் ஸ்தானம். இந்த ஸ்தானாதிபதிகள் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொள்வது 2ஆம் முறையான பரிவர்த்தனை யோகம், 2ஆம் முறைய நன்மையான பரிவர்த்தனை ஆகும். சரிங்களா, அதாவது 1, 5, 9 பரிவர்த்தனை அப்படிங்கிறது இது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சொல்லுது. சரிங்களா, அதாவது முன்னோர்கள் தங்கள் வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது. சரிங்களா, நல்ல ஒரு புகழ் சேர்த்து வைப்பது. சரிங்களா, நல்ல வசதிகள் சேர்த்து வைப்பது புண்ணியம். சரிங்களா, இது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தின் வழியில் வருவதை திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனையாகிறது. சரிங்களா, எந்தவித முயற்சியுமே இல்லாமல் அனைத்துமே கிடைக்கிறதா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. சரிங்களா, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுதான். இந்த அதிபதிகள் பரிவர்த்தனைனா அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, எங்கேயுமே பெருசு ரிஸ்க் எடுத்துக்கணுங்கிறது இல்லை. சரிங்களா, அதுக்கடுத்த 9, 10 பரிவர்த்தனை அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தோடு கூடிய திறமை அப்படிங்கிறதும் இருக்குது. சரிங்களா, அது பிறந்த இடத்துல பெரிய ஒரு வசதி இல்லை,
படிப்புமே அவ்வளோக்கா இல்ல. ஆனா வந்து நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சின்ன வயசுல அதாவது நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சிறிய தொகை முதலீட்ல வந்து ஒரு சிறிய ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தொழில் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாகி உலக கோடீஸ்வரர்கள் இல்லாட்டியுமே ஒரு தேசிய அளவில் வந்து ஒரு கோடீஸ்வரரா வருவதே வந்து மிக மிகுந்த யோகம் தான். சரிங்களா. அந்த அளவுக்கு அது வந்து பண்ணி விட்டுரும். சரிங்களா. இது 9, 10 பரிவர்த்தனை அப்படிங்கிறது. சரிங்களா. அதாவது 9ஆம் அதிபதி 10ல, 10ஆம் அதிபதி 9ல. அல்லது 2 பேருமே சேர்ந்து 9ஆம் இடத்திலேயே 10ஆம் இடத்திலேயே இருப்பது வந்து 2ஆம் தர 2ஆம் தரமான பரிவர்த்தனை ஆகும். சரிங்களா. அடுத்ததாக வந்து ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி வந்து தங்கள் வீடுகளை மாற்றிக்கொள்வது வந்து 3ஆம் நிலையிலான பரிவர்த்தனை யோகம். சரிங்களா. அது ஒரு கேந்திராதிபதி. கேந்திரங்கள்ல வந்து பாவகிரகம் இருக்கிறது வந்து சிறந்த யோகம். சரிங்க. திரிகோணங்கள்ல வந்து சுபகிரகம் இருக்கணும். திரிகோணாதிபதி, ஒரு கேந்திராதிபதி வந்து தங்கள் வீடுகளை பரஸ்பரம் மாற்றிக்கொள்வது வந்து இது 3ஆம் நிலையான நன்மையான பரிவர்த்தனை அமைப்பு. சரிங்களா. உதாரணமா வந்து இப்போ ஒரு கன்னி லக்னம் எடுத்துக்கலாம். கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடம் வந்து மகரம், 5ஆம் இடம் வந்து கும்பம். சரிங்களா. 4, 5ஆம் இடம் கன்னி லக்னம் வேண்டாம். கன்னி லக்னமும் எடுக்கலாம். கன்னி லக்னத்துக்கு வந்து 9 4க்குரியவர் வந்து குரு. சரிங்களா. 4க்குரியவர் குரு, 5க்குரியவர் வந்து சனி. சரிங்களா. குரு, சனி இவங்க வந்து பரிவர்த்தனை ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 4க்குரியவர் வந்து குரு வந்து 5ல் போயிடுறாரு. 5க்குரியவர் வந்து 4ல் இருக்காரு அப்படின்னா வந்து இது குரு நீசமாச்சே அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதில்லை. சரிங்களா. ஏன்னா 4க்குரியவர் 5ல் இருக்காரு. அது பரிவர்த்தனை ஆகிறதுனால வந்து இது வந்து சிறந்த அமைப்பு. சரிங்களா. ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி. இது வந்து 3ஆம் நிலையான நன்மையான பரிவர்த்தனை யோகம். அதுக்கடுத்தது வந்து 2, 11ஆம் அதிபதிகள். 2, 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையாகிறது வந்து பொருளாதாரத்தில் வந்து மிக உயர்ந்த ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா. இதுதான் வந்து பொருளாதாரத்திலேயே வந்து உயர்ந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது 2, 11ஆம் அதிபதிகள் தான். 2 வந்து தனஸ்தானம், 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம். சரிங்களா. இது வந்து அனைத்து இலக்கணங்களுக்குமே வந்து இந்த மாதிரி அமையறது இல்லை. சரிங்களா. ஒரு சிம்ம இலக்கணத்துக்கு வந்து 2, 11க்குரியவர் வந்து புதனே தான். சரி, இது வந்து பரிவர்த்தனையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்தது கும்ப லக்னத்துக்கு வந்து 2, 11க்குரியவர் குரு. இந்த 2 இலக்கணங்களுக்கு வந்து 2, 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. சரிங்களா. மற்ற அனைத்து இலக்கணங்களுக்கும் வந்து 2, 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆனாங்க அப்படின்னா வந்து இது பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் ஒருவரை சேர்க்கும். சரிங்களா. இந்த 4 பரிவர்த்தனைகள்ல வந்து மிகச்சிறந்த பரிவர்த்தனை. சரிங்களா. அப்புறம் வந்து 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் வந்து பரிவர்த்தனையாக சிறப்பு கிடையாது. சரிங்களா. அப்புறம் வந்து இது வந்து துருஸ்தானம் 6, 8, 12 அப்படிங்கிறது 6, 8, 12ஆம் அதிபதிகள் இன்னொரு நல்ல ஸ்தானாதிபதிகளோட பரிவர்த்தனையாகவும் சிறப்பு இல்லை. சரிங்களா. 6, 8, 12ஆம் அதிபதிகள் வந்து தங்களுக்குள் வந்து வீடுகளை மாற்றி ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்வது வந்து அது வந்து இந்த விபரீத ராஜயோகம். சரிங்களா. அது விபரீத ராஜயோகம். ஆனா வந்து 6, 8 அல்லது 8, 12 அல்லது 12, 6 இந்த மாதிரி 2 வீடுகள் மட்டும் பரிவர்த்தனையானா வந்து சிறப்பு கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி ஒரு துர்ஸ்தானமே ஒரு நல்ல ஸ்தானத்துக்கும் வந்து அதாவது 6 அல்லது 8 அல்லது 12 இந்த அதிபதிகள் வந்து ஒரு நல்ல ஸ்தானாதிபதிகளோட பரிவர்த்தனையாகவும் சிறப்பு கிடையாது. அது நிறைய பேர்த்து ஜாதகத்தில் வந்து பரிவர்த்தனை அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக எதனா இருக்குது. சரிங்களா. ஆனால் வந்து இந்த கோணங்கள், கேந்திரங்கள், இந்த தர்ம கர்மாதிபதி தர்ம கர்ம ஸ்தானங்கள், அப்புறம் வந்து தன லாபஸ்தானங்கள் இதுதான் வந்து பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து சிறப்பாக செய்யும். சரிங்களா. துர்ஸ்தானங்கள் வந்து பரிவர்த்தனையான சிறப்பு கிடையாது. சரிங்களா. ஓகேங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பு சந்திக்கலாம். நன்றிங்க.